அடைக்கு ஊற வச்சுருக்கு அரிசி, புழுங்கரிசி, பச்சரிசி, அப்புறம் துவரம்பருப்பு, உளுந்தரிசி, பச்சை மிளகா, கார மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா எல்லாம் கார மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு, சோம்பு, மிளகு, கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் அரிஞ்சு போட்டு முருங்கைக்கீரை போட்டு அடை செய்யணும். இதை அடைக்கி ஆட்டி வச்சுட்டோம். என்னென்னா இது வந்து புழுங்கரிசி போடலாம். பச்சரிசி புழுங்கரிசி 2 டம்ளர் பச்சரிசி போட்டுக்கிட்டு துவரம்பருப்பு, கொஞ்சம் பாசிப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, என்னென்ன பருப்பு இருக்கோ அதை போட்டுக்கலாம். நமக்கு துவரம்பருப்பு, உளுந்து கொஞ்சம் போட்டுருக்கேன். வரமிளகா போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா போட்டுருக்கேன். பூண்டு, மிளகு, சோம்பு, அப்புறம் பெருங்காயம் எல்லாம் போட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயம் அரைச்சி போட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை போட்டு அடையாக ஊற்றிடுவேன். இது அடம்பா.